பரமார்த்த குறுக்கதைகள் பாகம் 8 மட்டி வாங்கி முட்டை. மட்டியும் மடையனும் குதிரை முட்டை வாங்க மடத்திலிருந்து புறப்பட அந்த மூன்றாஞ்சாம வேளையிலே வானத்துச் சந்திரனும் அவர்களுக்கு வழித்துணையாகப் புறப்பட்டான். 2½ காத தூரம் நடந்து மட்டி மடையனுடன் அந்த முட்டைகளைக் கண்டு அந்த ஏரிக்கரையின் கீழ்ப்பகுதியை அடைந்தான். அப்போது நன்றாக விழுந்துவிட்டது. அங்கே ஏராளமான முட்டைகளைக் கண்டதும் மடையனுக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி ஏற்பட்டுவிட்டது. நிறைய சாம்பல் பூசணிக்காய்கள் காய்த்து கிடந்தன. அவற்றை குதிரை முட்டைகள் என்று நினைத்துக் கொண்டு அங்கிருந்த குடியானவரிடம் சென்றார்கள். ஐயா, இங்கிருக்கும் குதிரை முட்டைகளிலேயே மிகவும் நல்ல ஒரு முட்டையாக தேர்ந்தெடுத்து எங்களுக்கு விலைக்குத் தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக் கொண்டான் மட்டி. அடடா, முட்டைகளை நான் யாருக்கும் விற்பது இல்லையே என்று ஒரேயடியாய் மறுக்கப் பார்த்தான் அந்த குடியானவன். ஆனால் மட்டியும் மடையனும் அவனை விடுவதாகவே இல்லை. குடியானவனும் அவர்கள் மூடத்தனத்தை பயன்படுத்திக் கொண்டு ஒரு பூசணிக்காயை நல்ல விலைக்கு விற்காமல் விடுவதாக இல்லை. நீங்கள் கெஞ்சிக் கூத்தாடி கேட்டுக்கொள்வதால் ஒரு குதிரை முட்டையை உங்களுக்கு விற்கச் சம்மதிக்கிறேன். ஆனால் உங்களால் வாங்க முடியுமா? நிறைய விலையாகுமே என்றான் குடியானவன். தெரியும் எனக்கு. நல்ல ஜாதி குதிரை முட்டை 5 பொன் விலை சொல்லப் போகிறாய். எனக்குத் தெரியாதா? நான் சரியாகவே கொண்டு வந்திருக்கிறேன் என்று புத்திசாலித்தனமாக கேட்பதாக எண்ணி 5 பொன்னை எடுத்து எண்ணிக் காட்டினான் மட்டி. சரி சரி, பணத்தை வாங்கிக் கொண்டு நல்ல முட்டையாகப் பார்த்துக் கொடு. நாங்கள் தூக்கிக் கொண்டு உடனே போயாக வேண்டும். ஜாக்கிரதை, நல்ல ஜாதி குதிரை வேண்டும் எங்களுக்கு. அதற்கு நல்ல ஜாதி முட்டையாக பார்த்து பொறுக்கி எடுத்துக் கொடு என்று அவசரப்படுத்தினான் மடையன். குடியானவன் அவர்களுடைய அதிமேதாவித்தனத்தை தனக்குள் எண்ணி வியந்து கொண்டான். அவர்களுக்கு பரிவு காட்டுபவன் போல் பக்குவமாகப் பேசினான். உங்களைப் பார்த்தால் மிகவும் நல்லவர்களாகத் தெரிகிறது. ஆதலால் நீங்கள் கேட்கும் 5 பொன்னுக்கு ஓர் அழகான ஜாதி முட்டையை கொடுத்து விடுகிறேன். பணமா முக்கியம்? நல்ல மனிதர்களல்லவா முக்கியம் என்று நாகரிகம் உணர்ந்தவன் போல் பேசினான் குடியானவன். சரி சரி, சீக்கிரம் கொடு என்று கூறி 5 பொன்னைக் கொடுத்தான் மட்டி. ஐயா, உங்களுக்கு எல்லாம் தெரிகிறது. நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு நல்ல ஜாதி முட்டையாக பொறுக்கி எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இவ்வளவு குறைந்த விலைக்கு வாங்கியதாக வெளியிலே யாரிடமும் சொல்லிவிடாதீர்கள் என்று கேட்டுக் கொண்டான் குடியானவன். எங்களுக்கு அதற்கெல்லாம் எங்கே நேரம் இருக்கிறது? எங்கள் அவசரம் உனக்குத் தெரியாது. நீ சொன்னபடியே நாங்களே முட்டையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் என்றான் மட்டி. அதற்குப் பிறகு இருவரும் தேடித் தேடி ஒரு பூசணிக்காயை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அங்கிருந்து அவ்விருவரும் வேகமாக புறப்பட்டுவிட்டார்கள். மட்டி தன் தலையின் மேல் அந்த முட்டையை ஜாக்கிரதையாக சுமந்து நடந்தான். மடையன் அவன் முன்னே நடந்தான். சீக்கிரத்தில் தங்கள் காரியத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டதாக இருவரும் ஏகமாக சந்தோஷப்பட்டுக் கொண்டே நடந்தார்கள். தெய்வம் நம் பக்கம் இருக்கிறது. குருநாதர் ஆசி நமக்கு ஏராளமாக இருக்கிறது. ஆகவேதான் குறைந்த விலைக்கு குடியானவரிடம் பக்குவமாகப் பேசி ஒரு பெரிய முட்டையை வாங்க முடிந்தது என்றான் மடையன். ஆமாம், 100 பொன் 150 பொன் மதிக்கத்தக்க இந்த முட்டையை 5 பொன்னுக்கு வாங்கிவிட்டோம் என்றால் அவ்வளவுக்கும் குருநாதரின் தவவலிமைதான் காரணம். ஆஹா, இவ்வளவு மேன்மை பொருந்திய பரமார்த்த குருவுக்கு நாம் பரம சிஷ்யர்களாக இருப்பது நம் பாக்கியம் என்று மகிழ்ந்து போனான் மட்டி. இதில் எள்ளளவும் எனக்கு சந்தேகமில்லை. நம் குரு எப்படிப்பட்டவர்? நாம் எப்படிப்பட்டவர்கள்? அறிவின் அவதாரம் அவர். அவரை அணுவளவும் பிசகாமல் அடியுற்றிச் செல்பவர்கள். நாம் புண்ணியம் செய்தவர்கள். அதனால்தான் எல்லாமே நன்மையாக முடிகிறது. என் தந்தை நான் பிறந்த போதே சொன்னாராம், அந்த ஆயர்குல மாயவன் கண்ணனைப் போல நான் அவருக்கு பிள்ளையாகப் பிறந்திருக்கிறேன் என்று. என் தந்தை மகா யோக்கியர், யோகமுடையவர். அவருக்குப் பிள்ளையான நானும் அப்படித்தானே இருப்பேன். எள்ளை விதைத்தால் கொள்ளா முளைக்கும் என்று பெருமையோடு கூறினான் மடையன். உண்மைதானே? நன்மையை விதைத்தால் நன்மை விளையும், தீமையை விதைத்தால் தீமை விளையும். யோக்கியன் பிள்ளை யோக்கியன், அயோக்கியன் பிள்ளை அயோக்கியன் என்று தன் பரந்த அறிவைக் காட்டிக் கொண்டான் மட்டி.
இவ்வாறு அவர்கள் மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டு நடந்து சென்றார்கள். ஒற்றையடி பாதை வழியாகவும் மேடும் பள்ளமும் நிறைந்த கரடு முரடான சாலை வழியாகவும் கல்லும் முள்ளும் கலந்த கழனி வழியாகவும் முடிந்த மட்டில் வேகமாக நடந்து சென்றார்கள். குருநாதருக்கு சீக்கிரம் குதிரை வேண்டுமே என்ற எண்ணம் அவர்கள் உள்ளத்திலே குதித்துக் கொண்டிருந்தது. அப்போது அவர்கள் ஓர் இடுக்கு வழியிலே சென்று கொண்டிருந்தார்கள். குறுகலான வழியிலே இரண்டு பக்கங்களிலும் சிறிய பெரிய மரங்கள் வளைவாகவும் தாழ்வாகவும் வளர்ந்திருந்தன. சாய்வாக வளர்ந்திருந்த ஒரு மரத்தின் கிளை குறுக்கே தடுத்து மட்டியின் தலையிலிருந்த பூசணியை தள்ளிவிட்டது. அது கீழே அடர்த்தியாக இருந்து ஒரு புதரின் நடுவே விழுந்துவிட்டது. அந்த புதரின் நடுவே ஒரு பாறைக்கல் இருந்தது. பூசணி அதன் மேல் வேகமாய் விழவே அது உடைந்து சிதறிவிட்டது. அப்போது அந்த புதரிலே பதுங்கிக் கொண்டிருந்த ஒரு முயல் பூசணி விழுந்து உடைந்த சத்தத்தில் பயந்து அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. அதை பார்த்து மட்டியும் மடையனும் முட்டையிலிருந்து பிறந்த குட்டிக் குதிரைதான் ஓடுகிறது என்று அதன் பின்னே ஓடினார்கள். அதை பிடிக்க அதுவா அவர்கள் கையில் சிக்கும்? அது பள்ளமும் மேடும் தாண்டி, செடியும் புதரும் தாண்டி, வழியும் வாய்க்காலும் தாண்டி ஓட்டமாக ஓடி மாயமாக மறைந்துவிட்டது. பாவம் மட்டி, மடையன் இருவருக்கும் முட்டை பாதம் எல்லாம் முள்ளும் கல்லும் குத்தி இரத்தம் கசிந்தது. ஆடைகள் கோணல் மாணலாக கொம்பும் முள்ளும் பட்டதால் கிழிந்து போயின. வியர்வை கொட்டியது. சோர்வு பெருகியது. தாகம் எடுத்தது. பெருமூச்சு வாங்கியது. நெஞ்சோ துடித்தது. வேதனை மிகுந்தது. விழுந்து எழுந்து ஒடியும் இதை பிடிக்கவே முடியவில்லையே. குதிரைக்குட்டி பிறந்து உடனேயே எவ்வளவு வேகமாக ஓடிப்போய்விட்டது. இருவரும் உடல் வலியையும் பொறுத்துக் கொண்டு வேதனையோடு மேலும் பல இடங்களில் தேடிப் பார்த்து மிகவும் களைப்புற்றுப் போனீர்கள். கடைசி வரை குதிரைக்குட்டி கிடைக்கவே இல்லை. பசி வேறு காதையடைத்தது. தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. தவியாய் தவித்துக் கொண்டு வெறுப்பும் சலிப்புமாக நடந்து நடந்து அவர்கள் மடத்தை அடைவதற்குள் பொழுது சாய்ந்து போனது.